Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த பாடம் மிகவும் எளிமையான பாடம். இதில் ஒரே மாதிரியான உச்சரிப்புள்ள வார்த்தைகளை வரிசைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதுவும் அடிக்கடி ஆங்கிலத்தில் பயன்படக்கூடிய வார்த்தைகள். அதனால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த வார்த்தைகள் அர்த்தத்தோடு கொடுத்துருக்குறோம். நான் சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லணும். பெட், பந்தயம் கட்டுதல். பெட், கட்டில். பெட்டர், மற்றொன்றை விட சிறந்தது. பெக், பிச்சை. பெகர், பிச்சைக்காரன். பெஞ்ச், பெஞ்ச் என்றால் உட்காரக்கூடிய பெஞ்ச். பெல், மணி. பெஸ்ட், மிகச்சிறந்த. பிரெட், பிரெட் ரொட்டி. பிரெத், அகலம். டெப்த், ஆழம். டெட், இறந்த. டெட், கடன். இதில் இந்த பி என்ற எழுத்து உச்சரிக்கக்கூடாது. சரியா? டிஇடி இருந்தால் எப்படி இருக்கும்? டெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி தான் உச்சரிக்கணும். சரியா? அடுத்தது டெக், கப்பலின் மேல் தளம். டென், குகை. டெஃப், செவிடு. டெத், மரணம். டெஸ்க், சாய்வு மேஜை. பள்ளிகளெல்லாம் நம்ம டெஸ்க் இருக்கு இல்லையா? அதுதான். எக், முட்டை. எட்ஜ், விளிம்பு. என்டர், நுழை. ஒரு வாசல் வழியாக நுழைவது, அதெல்லாம் நம்ம என்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஃபெட்ச், சென்று எடுத்து வருதல். பிரிங்னா கொண்டு வருதல். ஃபெட்ச்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வருது, அதான் ஃபெட்ச். ஃபெல், விழுதல். ஃப்ரெஷ், புதிய மெருகு கலையாத. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறாங்களே, காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அது புதுசாக இருக்குது, அது வாடி போகலை அப்படின்னு அர்த்தம். கெட், பெரு. ஜெம், ரத்னக்கல். நம்ம வைரம், வைடூரியம், கோமேதகம் போன்ற கற்கள், மரகதம் போன்ற எல்லா கல்லும் நம்ம ரத்னம் அப்படின்னு பொதுவான வார்த்தையில் சொல்கிறோம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஜெம் என்று பொதுவான வார்த்தையில் சொல்கிறாங்க. ஜென்டில், மென்மையான. ஹெட், தலை. ஹெட்ஜ், முட்புதர். ஹென், கோழி. ஹெல், நரகம். ஜெட், ஜெட் விமானம். கெட்டில், கெட்டில் அதாவது தண்ணி கொதிக்க வைக்கிற கெட்டில். லெட், அனுமதி. லெட்டர், கடிதம். லெக், கால். லெமன், எலுமிச்சை. லெவல், மட்டம். லெஸ், குறைவு. மெட், சந்தித்தார். மென், மனிதர்கள். நெட், வலை. நெக், கழுத்து. நெஸ்ட், பறவை கூடு. பறவை கூடு கட்டுது இல்லையா? அதை தான் நம்ம நெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். மரத்து மேலே கட்டுது இல்லையா? அது. பெட், வளர்ப்பு பிராணி. பெக்கு, கொத்துதல். இந்த கோழியெல்லாம் கொத்துது இல்லையா? அது நம்ம பெக் அப்படிங்கிறோம். பென், பேனா. பெஸ்ட், பயிரை கெடுக்கும் பூச்சி. ரெஸ்ட், ஓய்வு. செட், அமைத்தல். செல், விற்பனை செய். சென்ட், அனுப்பு. 10, 10.
டென்ட் கூடாரம். டெல் சொல். டெஸ்ட் சோதனை. வெப் சிலந்தி வலை. வெட் ஈரமான. வென் எப்பொழுது. வெல் கிணறு. வெல்டு பற்ற வைப்பு. இந்த இரும்பு அலுமினியெல்லாம் பற்ற வைக்கிறாங்க இல்லையா, அதுதான். வெஸ்ட் மேற்கு, மேற்கு திசை. எட் இன்னும். எஸ் ஆம். எல் கத்து. எல்லோ மஞ்சள் நிறம். சரியா? இப்பொழுது இந்த வார்த்தைகளுக்கான உச்சரிப்பு எழுத்துக்களும் பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். ஐபிஏ லெட்டர்ஸ். அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு ஓரளவு தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நான் அதை கற்றுக் கொடுத்துருக்குறேன், தெரியும் ஓரளவு. இருந்தாலும் உங்களுக்கு இதை புரியும். இந்த எழுத்துக்களை வச்சு ஒரு வார்த்தையினுடைய உச்சரிப்பை நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அது 2 சாய்வு கோடுகளுக்குள்ளே கொடுப்பாங்க. இது இங்கிலீஷ்லேருந்து இங்கிலீஷில் உள்ள டிக்ஷனரிகள், ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி உச்சரிப்பு எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை மறுபடியும் பார்க்கலாம். இங்கே நான் வாசிச்சுட்டு போகிறேன், ஏன்னா உங்களுக்கு இந்த வார்த்தையும் வாசிச்சிட்டேன், அர்த்தமும் வாசிச்சிட்டேன். இந்த உச்சரிப்பு எழுத்துக்களை வச்சு அந்த உச்சரிப்பை நான் வாசிச்சுட்டே போகிறேன். நீங்கள் அதுக்கும் திரும்ப சொல்லலாம். நான் சொல்லும் வார்த்தைகளை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். பெட் பெட். அப்போ இந்த நடுவில் போட்டிருக்க அந்த சிம்பிள் இது ஏ அப்படிங்கிற உச்சரிப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்டர். பெக் beggar. Bench. Bell. Best. Bread. Breadth. Depth. Dead. Debt. Deck. Den. Deaf. Death. Desk. Egg. Edge. Enter. Fetch. Fell. Fresh. Get. Gem. Gentle. Head. Hedge. Hen. Hell. Jet. Kettle. Let. Letter. Leg. Lemon. Level. Less. Met. Men. Net. Neck. Nest. Pet. Peck. Pen. Pest. Rest. Set. Sell. Send. Ten. Tent. Tell. Test. Web. Wet. When. Well. Weld. West. Yet. Yes. Yell. Yellow. இன்றைக்கு இவ்வளவுதான். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா அல்லது மனதில் பதியலைன்னா நீங்கள் மீண்டுமாக இந்த வீடியோவை போட்டு கேட்டு பாருங்கள்.
இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், ஷேர் செய்தவர்கள், இந்த வீடியோவை ஷேர் செய்தவர்கள், லைக் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.